ஹலோ வணக்கம். வெல்கம் டு நெல்லை ஆச்சிசமையல். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ரிப்பன் பக்கோடா போடுறோம். இந்த ரிப்பன் பக்கோடா எப்படின்னா ஈஸி தான். நம்ம எதுவும் கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ அரைச்சி பண்ண வேண்டாம். நம்ம அரிசி மாவு எல்லாமே திரிச்ச மாவை வச்சு பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் பண்ணிடலாம். இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். காரம் நிறைய பிடிக்கிறவங்களுக்கு உப்பு காரம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். நீங்கள் உப்பு காரம் ஜாஸ்தினா போட்டு சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைகள் இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது ஈவினிங் காஃபி டீயோடு சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துருவோம். நீங்கள் 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி மாவுனா அரை டம்ளர் பொட்டுக்கடலை மாவு 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் உளுத்த மாவு திரிச்சது, வறுத்து திரிச்ச மாவு, அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொறுப்பாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வெண்ணெய் போடலாம். வெண்ணெய் போட்டு பிசைகிறதுக்கு வெண்ணெய் போட்டால் போடலாம், நெய் போடுங்க. ஏன்னா நம்ம சுடுற நல்லா சுடுற எண்ணெய் அது ஒரு 2 கரண்டி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க தேவையானது. அப்புறம் எள்ளு கொஞ்சம் போட்டு பிசையணும். அது மாதிரி காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கனபடி காரப்பொடி, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு பிசைஞ்சு நம்ம மாவு பூரி மாவு மாதிரி கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கட்டியாக இருந்தாலும் இதாக இருக்கும். நம்ம பிசைஞ்சிட்டு எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இதில் நம்ம மாவு பிசைஞ்சுக்கிடுவோம். எப்படின்னு 1 டம்ளர் பச்சரிசி மாவு அதை போட்டுக்கிடுறோம். அடுத்தால பொட்டுக்கடலை மாவு 1/2 கப்பு அதையும் போட்டுக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் வறுத்து திரிச்ச உளுத்த மாவு, போட்டுக்கிடுறோம். இதில் கொஞ்சம் எள்ளு போட்டுக்கிடுறோம். எள்ளு போட்டு காயப்பொடி கொஞ்சம், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சி விட்டுக்கிடுவோம். பிசைஞ்சி விட்டுட்டு எல்லாம் போட்டு நம்ம கைட்டு நல்லா விரகிட்டு கொஞ்சமாக வெண்ணெயை சூடு பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் போட்டு நம்ம பிசையலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பூரி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து மாவு பிசைவோம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெளித்து பிசைஞ்சுக்கிடுவோம். இதை மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு இதில் உலக்கில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நாடா அச்சு போட்டுக்கோங்க. இதை நம்ம மாவை உள்ளே வச்சுட்டு புளிய வேண்டியதான். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் சூடாகிட்டு பாருங்கள். அடுப்பத்தை வச்சு நம்ம புளிஞ்சிடலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். போட்டுட்டு சிம்மில் வச்சுருவோம். இப்போ நம்ம திருப்பி போடுவோம். முதல்ல எண்ணெய் நல்லா காய விடுங்க.
காஞ்சதும் அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு சிம்மில் வச்சிடலாம். நம்ம திருப்பி போட்டோம். திருப்பி போட்டு எடு. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா சத்தம் நிற்கட்டும். நல்லா சத்தம் நின்னதும் நம்ம எடுக்கலாம். இப்போ நல்லா சத்தம் நின்றுடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு ஈடு எடுத்துட்டோம். இப்போ அடுத்தால புளிவோம் பாருங்கள். இப்போ அடுத்தால புளிவோம். இப்போ அடுத்த ஈடு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பொறுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி நொறுங்குது பாருங்கள். இப்போது ரிப்பன் பக்கோடா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.